தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய ஸ்பெஷல் எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். பார்ட் 1 எபிசோடை பொறுத்த வரைக்கும் சாமுண்டீஸ்வரி குடும்பம், மாயா, மகேஷ், கார்த்தி எல்லாருமே குலதெய்வம் கோவிலுக்கு காரில் போயிட்டுருக்காங்க. அப்படி போகிற வழியில் ஊர் மக்கள், பொதுமக்கள் கொஞ்சம் பேர் கூடியிருக்காங்க. கார் ஒரு மரத்தில் மோதி இருக்கு. இதெல்லாம் பார்த்த கார்த்தி அங்கே ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல, சரி காரை ஓரங்கட்டு அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி அந்த கூட்டத்தில் போய் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் சொல்கிறாரு, நாங்கள் கடவுளாக வணங்கிட்டு இருக்க அந்த மரத்து மேலே இந்த பொண்ணு காரை விட்டு மோதிடுச்சு அப்படின்னு சொல்ல, சரி காரை மோதிடுச்சு, அதுக்கு பரிகாரமோ பணமோ கேட்டு வாங்கிட்டு அந்த பொண்ணை அனுப்ப வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னு இங்கே ஊர்க்காரங்களும் சொல்ல, அப்போ அந்த பொண்ணு எதுக்கும் தயாராக தான் இருக்கேன்னு அந்த பொண்ணும் சொல்லுது. ஸோ அந்த பொண்ணே ஒத்துக்கிடுச்சு. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எங்கள் சாமி வந்து எங்களுக்கு பரிகாரம் செய்ய சொல்லியிருக்கு, அந்த பரிகாரத்தை இந்த பொண்ணு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி அப்படி என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டால், இந்த பொண்ணு நிர்வாணமாக கோவிலை சுற்றி வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் சாமுண்டீஸ்வரிக்கு செம்மையாக கோவம் வந்துருச்சு. நீங்களாம் எந்த காலத்தில் இருக்கீங்க, என்ன பரிகாரம் சொல்கிறீங்க, அதுவும் ஒரு பொண்ணை போய் நிர்வாணமா, இதெல்லாம் அசிங்கமாக தெரியலை அப்படின்னு சொல்லி திட்டும்போது, இதில் இது வந்து சாமி குத்தம் ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல கார்த்திக்கு புரிஞ்சிருச்சு, எந்த சாமி இப்படி ஒரு பரிகாரத்தை செய்ய சொன்னுச்சு, யார் சொன்னது, அந்த பூசாரியை கை காட்டுங்க அப்படின்னு சொல்ல, அந்த கோவில் பூசாரியை கை காட்டணும். ஓ இந்த சாமியா, இந்த சாமி சொன்னால் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதும் சாமுண்டீஸ்வரியை ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா நீ அவருக்கு போயிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு தீபா ஒரு பக்கம் டிரைவரை பார்த்து கேட்க, அப்போது கார்த்தி மாப்பிள்ளை மயிலோட காலை ஒரு அழுத்துறாரு. ஸோ அந்த இடத்துல மயில் வந்து அலறிட்டு ஆத்தா அப்படின்றாங்க. ஸோ வந்து சாமியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கை காட்ட, அந்த இடத்துல பூசாரியும் தனக்கு அருள் வந்த மாதிரி அவரும் ஒரு பக்கம் சாமியாட, எல்லாருமே குழம்பி போகிறாங்க. இதில் யார் உண்மையான ஆத்தா, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல கார்த்தி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஏன்னா காரை விட்டு நிறுத்திட்டு வெளியில் வரும்போது மாப்பிள்ளை மயில் நெல்லிக்கனியை சாப்பிட்டுட்டு கையில் எலுமிச்சம்பழத்தோடு வருவார். இது எதுக்குன்னு சொல்லி கார்த்தி கேட்கும்போது, இல்லை நெல்லிக்கனி நான் சாப்பிட, எலுமிச்சம்பழம் லேடிஸ்க்கெல்லாம் வாமிட் வரும், அவங்களுக்கு கொடுக்க, அதனால தான்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசினதை நினச்சி பார்த்து அந்த நெல்லிக்கனியை வாங்கி எலுமிச்சம்பழத்தையும் வாங்கி காரில் வச்சுட்டு கார்த்தி வந்திருப்பார். ஸோ அதை வச்சு தான் இங்கே ட்விஸ்ட்டு கொடுக்க போகிறாரு. என்னென்னு பார்த்தா 2 பேரை கூப்பிட்டு ஒருத்தர் கையில் நெல்லிக்காயையும் இன்னொருத்தர் கையில் எலுமிச்சம்பழத்தையும் கொடுத்து, இதை வந்து அந்த சாமிக்கிட்ட போய் கேளுங்க, இந்த கையில் இருக்கிறது என்னன்னு யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான ஆத்தா அப்படின்னு சொல்லும்போது அந்த பூசாரிக்கிட்ட கேட்குறாங்க, சாமி என் கையில் என்ன இருக்குன்னு கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, ரோசா பூ அப்படின்றாங்க. இல்லை சாமி நீங்கள் சொன்னது தவறு அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை மயிலுக்கிட்ட கேட்குறாங்க. அவருக்கு ஏற்கனவே தெரியும் அது ஒன்று எலுமிச்சம்பழம் இருக்கணும், இல்லைனா வந்து நெல்லிக்கனியாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல ஒரு இருமுறாரு நம்ம கார்த்தி. அப்போது மயில் பார்த்திங்கன்னா கரெக்டாக மஞ்சள் கலரில் இருக்கும், வாமிட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே எலுமிச்சம்பழம்ப்பா அப்படின்னு சொன்னதும், ஸோ கரெக்டாக கையை ஓப்பன் பண்ணுறாங்க, அது எலுமிச்சம்பழமாக இருக்குது, கரெக்டாக சொல்லிட்டாங்க. அடுத்து இன்னொருத்தர் கையில் என்ன இருக்குன்னு சொல்லி பூசாரிக்கிட்ட கேட்கும்போது அது மல்லிகைப்பூ அப்படின்றாங்க. ஸோ இதுவும் நீங்கள் தவறாக சொல்லிட்டீங்கன்னு சொல்லி மாப்பிள்ளை மயில் கிட்ட கேட்கும்போது அவர் கரெக்டாக சொல்கிறாரு, அதில் வந்து ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழம் சொல்லிட்டோம், நெக்ஸ்ட் என்ன நெல்லிக்கனியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நெல்லிக்கனின்னு சொல்லும்போது அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதில் உண்மையான ஆத்தா யார் அப்படின்றத அந்த இடத்துல மாப்பிள்ளை மயில் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை வந்து கொடுக்குறாங்க. அந்த இடத்துல வந்து சாமுண்டீஸ்வரி கார்த்தியையும் பாராட்டுறாங்க, சாமர்த்தியமாக செயல்பட்டு அந்த பொண்ணை வந்து காப்பாற்றிட்டாப்பா அப்படின்னு சொல்லி அந்த சீனை கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த குடும்பமும் குலதெய்வம் கோவிலுக்கு போகிறாங்க. போன இடத்துல பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மாப்பிள்ளை மயில் என்ன பண்ணுறாங்க, மகேஷ் ரேவதி போட்டி பிரிண்ட் பண்ண இன்விடேஷனை எடுத்துகிட்டு ரேவதி கார்த்திக் பேர் போட்ட இன்விடேஷனை மாற்றி வச்சு பூஜை பண்ணுறாங்க. ஸோ பூஜையும் பார்த்திங்கன்னா நல்லபடியாக முடியுது. அடுத்து இந்த கோவிலோட வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு இதை வந்து கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தா ஒரு வட்டத்தை போட்டு இந்த மாலையை சாமி கழுத்தில் வந்து போட்டோம் அப்படின்னா நம்ம நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு மகேஷை வந்து அந்த மாலையை எடுத்து சாமி கழுத்தில் தூரம் நின்று போட சொல்கிறாங்க. அவர் கரெக்டாக போட்டுடுறாரு. அந்த இடத்துல ரேவதி எடுத்து போட சொல்லும்போது
இருக்கும்போது கார்த்திக்கு கரெக்டாக அந்த டைம் பார்த்து ஃபோன் வருது. அவரும் தள்ளி போய் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. சாமி கழுத்தில் மாலையை போடுவாங்கன்னு பார்த்தா கரெக்டாக கார்த்தியோடைய கழுத்தில் தூக்கி மாலையை போட்டுடுறாங்க. ஸோ எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட பார்ட் 1 வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ பார்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ பார்ட் 1 எப்படி இருந்தது அப்படின்றத உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.